இப்பவும் சொல்றையா, நம்ம சொத்துல இருந்து சல்லி காசு கூட அந்த ஆயக்குடி குடும்பத்துக்கு சேர விட மாட்டையா. அண்ணே, சொத்தை குடுக்கறதும் குடுக்காததும் ஐயாவோட இஷ்டம். நீங்க தான் மனசை மாத்திக்கணும். அதான் கோர்ட்ல தீர்ப்பு சொல்லிட்டாங்கல்ல. கோர்ட்ல எது வேணாலும் சொல்லுவாங்க, அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஐயா தான் முடிவு மாத்திக்கணும். என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். கோர்ட்ல சொன்ன அதே தீர்ப்பை தான் இப்பவும் சொல்றேன். என்னோட எல்லா சொத்துக்களையும் அனுபவிக்கிறதுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு உரிமை இருக்குன்னு பத்திரம் எழுதி வைக்க போறேன். வேணாம், எனக்கு பிரிச்சு எழுதுறதுல இஷ்டம் இல்ல. அது ஓ இஷ்டம் இல்ல, அது ஐயாவோட விருப்பம். அப்படின்னா இந்த சொத்து முழுவதும் ஆயக்குடி குடும்பத்துக்கு எழுதி வைங்க, இல்லன்னா எங்களுக்கு மட்டும் எழுதி வைங்க. சரவணா, ஐயா நீ என்னப்பா சொல்ற? அண்ணன் சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாதுங்க ஐயா. ஐயா என்ன செஞ்சாலும் எனக்கு சம்மதம் தான். இளவஞ்சி, நீ என்னம்மா சொல்ற? என் சொத்து பூராவும் ஆயக்குடி குடும்பத்துக்கு எழுதி வைக்கவா, இல்ல உங்க பேருக்கு எழுதி வைக்கவா, இல்ல 5 பேருக்கு சமமா பங்கு போட்டு கொடுக்கவா? சொல்லு. ஐயா, தர்ம நியாயத்தை பத்தி இவங்க கிட்ட போய் கேக்குறீங்க? நாச்சியா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இளவஞ்சி, உன் விருப்பத்தை சொல்லுமா. சொல்லுமா. ஐயா, அங்கேயும் கொடுக்க வேணாம், இங்கேயும் கொடுக்க வேணாம். 5 பங்கு போட வேணாம். இப்ப இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போட்டோம், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நாச்சியா, இளவஞ்சி சொன்னதை பத்தி நீ என்னமா நினைக்கிற? இவ நல்லதுக்கு சொல்றாளா கெட்டதுக்கு சொல்றாளான்னு புரிஞ்சுக்க முடியலையா. என்னால யாரையுமே நம்ப முடியலையா. ஐயா, உங்க மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதையே பண்ணுங்கய்யா. அந்த பிள்ளைங்களுக்கும் சொத்துல சமமா பங்கு கொடுக்கறதா ஒரு தகப்பனோட கடமை. அந்த தர்மப்படி நடக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன்பா. அப்படின்னா என் முடிவை நான் சொல்லிடுறேன். இனிமே என்னால உங்க கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட முடியாது. இந்த வீட்டுல ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்க முடியாது. தனியா போறியா? இல்ல, அப்போ தனியா ஒல வைக்க போறேன். ஏய், இந்த வீட்டுல இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு எனக்கு தனியா ஒல வைடி. ஆச்சியா, ஐயா, என்னம்பா அது? கார்த்திக் பையன் நல்லவன் தான், ஏதோ புத்தி பேதலிச்சு இப்படி எல்லாம் பண்றான். குட்டி போட்ட பூனை மாதிரி நம்மளையே தாமா சுத்தி சுத்தி வருவா. நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். வாம்மா, வா வா. மேடம், மேடம், இவன் தான் முத்துகருப்பனோட தம்பி. இவனோட உண்மையான பேரு கொளஞ்சி. ஆனா ஊருக்கு ஒரு பேரை வச்சுட்டு சுத்தி திரிவான். திருவிழால ஐயாவை வெட்ட முயற்சி பண்ணது இவன் தான். எங்க ஐயா மேல உனக்கு அவ்வளவு கோவம் இருக்கா?
சொல்லு, யார் உன்னை தூண்டி விட்டது? மேடம், இந்த சிடியில திருவிழாவில் இவன் ஐயாவை வெட்ட முயற்சி பண்ணதுக்கான எல்லா ஆதாரமும் பதிவாயிருக்கு. இந்தாங்க. அது மட்டும் இல்லை மேடம், ஜமாபந்தியில் உங்களை கொலை பண்ணவும் முயற்சி பண்ணான். நாங்கள் யாருக்கும் தெரியாமல் இவனை தூக்கிட்டோம். உண்மை இவங்ககிட்ட இருந்து வர வச்ச பிறகு உங்கள்ட்ட சொல்லான் இருந்தோம். ஐயாவை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க, என்னையும் கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க. இத பார், நீ அப்ரூவரா மாதிரி உண்மையை சொல்லிட்டா உன்னை நான் விட்டுடுவேன். சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிச்சா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சொல்லு சொல்லு, ஐயாவை வெட்ட சொன்னது யாரு? என்னையும் எங்க அண்ணன் முத்துக்கருப்பனியும் ஐயாவை வெட்ட சொல்லி தூண்டி விட்டது குலசேகரன் தான் மேடம். குலசேகரனா? மாமாவா? நான் நினைச்சது சரியா போச்சு. இன்ஸ்பெக்டர் மேடம், இவனை கொண்டு போய் லாக்அப்ல வைங்க. அப்படியே இவன் வாக்குமூலத்தையும் பதிவு பண்ணிடுங்க. ஓகே மேடம். மாமா, இனிமே உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. வணக்கம் பத்திர. அடடே, வாங்க மாப்பிள்ள தம்பி. என்ன நீங்களே வந்துட்டீங்க, உட்காருங்க. என்ன இந்த பக்கம்? சொந்தக்காரங்களை பார்க்க வேண்டிய வேலை இருந்துச்சு, இந்த வழியா வந்தேன். அதான் தாலி ரெடி ஆயிடுச்சுன்னா நாளைக்கு அம்மா தங்கச்சியை கூட்டிட்டு வந்து வாங்கிக்கலான்னு. ஐயா வீட்டு ஆர்டரை லேட் பண்ண முடியுமா? நல்ல நாள்லயே செஞ்சு சாமி கிட்ட வச்சிருக்கேங்க. ரொம்ப நன்றிங்க. அப்போ நான் போய் அம்மா கிட்ட சொல்றேன். தம்பி உட்காருங்க தம்பி. நீங்க வந்த நேரமே நல்ல நேரம் தான். தாலியை தர்றேன், வாங்கிட்டு போயிருங்க. நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க தம்பி. நீங்க வீட்டுக்கு கொண்டு போய் பெரியவங்கிட்ட கொடுத்து சாமி கும்பிட்டா போதும். சரி சரி, பேலன்ஸ் எவ்வளவு தரணும்? ஆர்டர் கொடுத்த அன்னைக்கு முழு பணத்தையும் கொடுத்துட்டாங்க. அப்படிங்களா? தம்பிக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து
16 பெற்று பெருவாழ்வு வாழணும். ஓம் சக்தி பராசக்தி. சரி வரேங்க. போயிட்டு வாங்க தம்பி. உங்க வாழ்க்கை சீரும் சிறப்புமா அமோகமா அமையும். வரேன். ஆ. நல்லா இருக்குப்பா. இந்த ராஜா பாரு. அண்ணே என்னண்ணே மாங்கல்யத்தை மஞ்சக்கயிறு போட்டு கொண்டு வந்திருக்கீங்க? யாரும் இப்படி கொடுக்க மாட்டாங்கண்ணே. பத்தரு மாங்கல்யம் மட்டும்தானே கொடுப்பாரு. அத்த நீங்க சொல்றது உண்மைதான். ஜோசியர்கிட்ட நானும் இத பத்தி கேட்டேன். அவரு தாலிய வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி அம்மன் கழுத்துல போட்டு பூஜை செஞ்சு எடுத்துட்டு போக சொன்னாரு. ஓ, கயிறு இல்லாம அம்மன் கழுத்துல தாலி எப்படி போடுறது? அதனாலதான். அம்மா நாச்சியா, அந்த பத்தர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்காக செய்யப்பட்ட இந்த தாலி ஒரே வார்ப்புல பிரமாதமா வந்துருச்சு. ஆனா சிலருக்கு செய்யறப்போ 10-15 வார்ப்பு எடுத்தா கூட சரியா வராது அப்படின்னு சொன்னாருமா. அது மட்டும் இல்லம்மா, உங்க வீட்டுக்கு யார் மருமகளா வந்தாலும் அந்த பொண்ணு வாழ்க்கை பிரமாதமா அமையும்னு சொன்னாருமா. என்னங்க அது என்ன யார் மருமகளா வந்தாலும்னு புள்ளி வச்சு பேசுறீங்க? நம்ம ரமா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. ஆமா, கல்யாணத்துக்கு தான் இன்னும் நாள் இருக்க. அதுக்குள்ள தாலி செய்யறதுக்கு என்ன அவசரம்? அண்ணே வர 2 மாசமும் நாள் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. அதான் இப்பவே செஞ்சு வச்சிட்டோம். அப்படியா? அத குடுமா. என்னங்க சுப்லட்சுமி, ஐயா. சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு கற்பூரம் காட்டி எடுத்து. சரிங்க ஐயா. வா. என்னம்மா சாரு, அத்தை ரமாக்கு பண்ண மாங்கல்யம் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கா? இருக்கு. இவங்கெல்லாம் இங்கேயே இருக்கட்டும். ஓகே. அண்ணே இந்தாங்க. குலசேகரா, மாங்கல்யத்தை வாங்கிக்கப்பா. சரிங்கய்யா. நீங்க இங்கே இருங்க. எஸ் மேடம். ஆமா கங்கா, நல்ல நேரத்துல வந்திருக்கேன். மாங்கல்யத்தை பாருமா, உட்காருமா. கங்கா, மாங்கல்யத்தை கொண்டு வரும்போது நீ இல்லையேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். நல்ல வேளை நீ வந்துட்ட. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷம். தங்கச்சி கழுத்துல கட்ட போற மாங்கல்யத்தை பார்க்க வந்திருப்பா. இல்ல பெரியமா, இப்ப நான் இந்த வீட்டு பொண்ணு கங்காவா வரல, சப் கலெக்டர் கங்காவா வந்திருக்கேன். நீ எப்படி வந்தாலும் சரி, முதல்ல
மாங்கல் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. நல்லா இருக்கத்த. இன்ஸ்பெக்டர், எஸ் மேடம். இது இருக்காரு மிஸ்டர் குலசேகரன், அவரை அரெஸ்ட் பண்ணுங்க. ஷூர் மேடம். கங்கா, எதுவும் பேசாதீங்க. நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். இங்க பார், விளையாடாத. உன் தங்கச்சி என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. ஏன் நீ கூட எனக்கு மருமகதான். சுத்தி வளைக்காம விஷயத்தை சொல்லு. என்ன எதுக்கு கைது பண்ற? சொல்றேன். மரியாதைக்குரிய என்னோட அப்பா ராஜா ராமச்சந்திர ரகுநாத் அவர்களை கொலை செய்ய முயற்சி செஞ்ச குற்றத்துக்காக உங்களை நான் கைது பண்றேன். கங்கா, நீ சொல்றது உண்மையாமா? சத்தியமான உண்மைப்பா. என்கிட்ட சாட்சி இருக்கு. அட பாவி மனுஷா, நீ எங்க அண்ணனை கொலை பண்ண பாக்க? ஏன் ஏன் எங்க அண்ணன் சாகுறதுனால உனக்கு என்ன லாபம்? உனக்கு என்ன லாபம்? நீ உயிரோட இருக்க கூடாது. நீ உயிரோடவே இருக்க கூடாது. அம்மா கங்கா, கங்கா, என் தாலி அறுத்து நான் விதவையானா கூட பரவாயில்ல. இந்த ஆளு சும்மா விடாத. இந்த ஆளுக்கு தண்டனை கிடைக்கணும். இந்த ஆளுக்கு தண்டனை கிடைக்கணும். ஏயா, என் புருஷன் உனக்கு என்னையா துரோகம் பண்ணாரு? அவரை கொலை பண்றதுக்கு அவரு போட்ட பிச்சையில தாயா நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. ஏயா, என்ன விதவ கோலத்துல பாக்குறதுக்கு உனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கா? குலசேகரா, என்னடா இதெல்லாம்? நீயாடா என்ன கொலை பண்ண நினைச்ச? என்னால இதை நம்ப முடியலடா. எதுக்காக என்ன கொலை செய்யணும்? என் நிழல்ல உன்னை வளர்த்த, தருதலையா இருந்த உன்னை மனுஷனாக்கி என் மச்சினன் ஆக்கிக்கிட்டேன். எனக்கு சமமான அந்தஸ்தை உனக்கு கொடுத்தேன். நான் தோள்ல தூக்கி வளர்த்த என் தங்கச்சிய உனக்கு தார வாத்து கொடுத்தேன். வேற என்ன கொடுக்கலடா என்ன கொலை செய்ய நினைச்ச? ஐயா!